ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு அதாவது நம்ம சக்தியும் வேலனும் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி நெருங்குற டைமில் டொபக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. உடனே வந்துட்டு இல்லை உனக்காக நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சக்தி சொல்ல, இல்லை நீ போய் நம்ம ஃபேமிலியோடு இருக்கலாம், நம்ம எப்போ வேணால் நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம், நம்ம லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டியோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்த வேறு லெவல்ப்பா வரே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சல்யூட் அடிக்கணும். அந்த மாதிரி இருக்குது. இந்த காலத்தில் யாருப்பா பொண்டாட்டியோட ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இவருக்கு ஒரு சல்யூட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு மேலே வந்தால் ஒரு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட்டு வேறு லெவலில் இருந்துப்பா. அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து பட்டாசு கொளுத்துறதும். இப்போ என்ன சொல்ல வருகிறீர்கள், இதுலேருந்து தீபாவளி வரப்போகுதுன்னு இவங்களே சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் இது இன்னமும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்களாம் செலிப்ரேட் பண்ண ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் செல்வியும் அடிச்சுக்கிறத பார்க்கணுமே, சின்ன குழந்தை மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் மறுநாள் காலைல விடிதுங்க. விடிச்சதுக்கப்புறமா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புறேன்னு சொன்னோன்னே நம்ம சக்தியும் வேலனும் ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கிளம்புறப்பான்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து ஸ்கூட்டி மக்கார் பண்ணுதுங்க. எங்கன்னு என் புருஷனுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர முடியலையேன்னு சொல்லிட்டு குமுறுறாங்க நம்ம மீனால். இப்படியே குமுறி எல்லாத்தையும் வாங்கிடுவே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியிலே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ட்ராப் பண்ண ஏதோ பெரிய ஆப்படிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் தான் என்னோட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. ஏதோ ஒரு ஓரக்கண்ணால் அவர் பார்த்துட்டாரு, என்ன விலங்கத்தை செய்ய காத்திருக்காங்களோ ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க எந்த விலங்கத்தை செஞ்சாலும் பாதிக்க போகிறது நம்ம சக்தியும் வேலனும் தான். ஏன் அப்படி இருக்கீங்க, அடுத்த பிரிவா தாங்க முடியாதியா, நோ 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.